friends, welcome to Kids Cooking Part 2. நம்ம வந்து Part 1ல வந்து இது தக்காளி தொக்கு பார்த்தோம். இப்போ Part 2ல வந்து பூரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாவு உருட்டிட்டு தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் எண்ணெயும் செமையா சூடாக ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விறகு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து விறகு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் செஞ்சனால. இன்னும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிரிக்கெட் விளாண்டுட்டே இருக்காங்க இந்த நாட்டி பாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பூரி போட்டாச்சு. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பராக பொரிஞ்சிட்டு இருக்கு பூரி. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் எங்களுக்கு ஓவர் பிரைட்னஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து திருப்பி போட்டுட்ருக்கோம் பூரி. அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணிடுங்க. இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பூரி நல்லா புரியுது. அதை அப்படியே எடுத்து நாங்கள் எங்கள் பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூரி பொரிஞ்சிட்டு இருக்கு நல்லா. வியூவர்ஸ், உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சதுன்னா ஒரு கமெண்ட்ல மட்டும் we can see itன்னு சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பூரி நடந்துட்டு இருக்கு. 2 பூரி இது ஒரே டைம்ல. பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு சில பூரியை போட்டாச்சு, மீதியை போட்டுட்டு இருக்கோம். உங்க கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயர் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு இந்த பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் பட்டனையும் அமுக்குங்க. எல்லா நோட்டிபிகேஷன் இருக்கும். அப்புறம் நோட்டிபிகேஷன்ஸ்க்கு ஆல் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும் எங்க புது வீடியோஸ் வந்துச்சுன்னா.